ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வச்சுக்கோங்க, வாழைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வாழை மரம் ஒன்று இருந்துச்சு, அது சாஞ்சிருச்சு. அதை காற்று ஒரு டைம் பயங்கரமாக அடிச்சிச்சிங்க, காற்று மழைக்கு. அந்த வாழைக்காய் கொஞ்சம் பிஞ்சி வாழைக்காய், கொஞ்சம் முத்தலை. இது பார்த்திங்கன்னா மொந்த வாழைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முத்தி இருந்தால் பழம் நல்லா வந்திருக்கும். சரி, அதை வச்சு தான் நம்ம இப்போது பொரியல் செய்ய போகிறோம், அதாவது வாழைக்காய் வறுவல். அதுக்கு பாருங்கள், இது குட்டி குட்டிஸாக வாழைக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை எடுத்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது. இது மாதிரி கட் பண்ணி எடுத்ததில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கடாயில் அடுப்பு வச்சிடலாம். வச்சுட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஓரளவு வேகிற மாதிரி எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு ஓரமாக. அப்புறம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சு வெங்காயமும் கறி லீவ்ஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசனை செம்மையாக வரும். நம்ம இதுக்கு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நம்ம இன்றைக்கி அடுப்பில் செய்ய போகிறோம். அடுப்பில் செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அடுப்பில் செய்து பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தீ நல்லா இப்போ தான் எரியுது. கொஞ்சம் தீ எரியாமல் வந்துருச்சு. சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கணுங்க. அப்போ தான் எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா தீயாமல் இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலைங்க. இதுவும் நல்லா வதங்கி வரணும். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைக்காய் வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க. அப்புறமா வீட்டு குழம்பு மிளகாய் தூள், இது மட்டும் தாங்க சேர்க்குது, வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. நீங்களே பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டு வேறு லெவல். இது நல்லா அந்த பச்சை வாசலாம் போனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வாழைக்காய் இருக்குல்ல, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, இருட்டிருச்சு. ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கிளறி நல்லா விட்டு எடுத்தால் முடிஞ்சிச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சுடு சுடு சாதத்தோடையோ இல்லை அப்படியே சாப்பிட கூட செம்மையாக இருக்குங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா கிளறி விடணும். என்ன வச்சுக்கோங்க, கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த மசாலா எல்லா இடமும் ஏறும். அதனால தான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ராம வேறு சாப்பாட்டுக்கு ரெடியாக இருக்கார். நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக கிளறி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வாழைக்காய் வறுவல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி.